தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். ஆப்பிள் நிறுவனம் இந்த 2017ல 15 இன்ச் மேக்புக் ப்ரோ தயாரிக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேக்புக் ப்ரோல 2 ப்ராசஸர், அதாவது குவாட் கோர் மற்றும் டியூயல் கோர் ப்ராசஸர் ஆட் பண்ண போறதாவும், இந்த மேக்புக் ப்ரோவோட கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2 மடங்கு அதிகமா போன மேக்புக் ப்ரோவை விட இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேக்புக் ப்ரோ 3.5 GHz ப்ராசஸர் மற்றும் 32 GB ரேம்லையும் ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியே இருக்கு. ஃபேஸ்புக் நிறுவனம் இந்த 2017ல நிறைய புது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வர போறாங்க. அதுல ஒரு ஃபியூச்சர் தான் கமெண்ட் ஷேர். இது வரைக்கும் ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல இருக்கும் கமெண்ட்ஸை லைக் இல்லைனா ரிப்ளை தான் பண்ண முடியும். ஆனா இப்போ புதுசா ஒரு பர்டிகுலர் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ற மாதிரி பட்டன் ஆட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால யாரோட போஸ்ட்ல இருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நீங்க யாருக்கு வேணா ஷேர் பண்ணிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. வீடியோகான் நிறுவனம் தன்னோட டெலிகாம் சர்வீஸை இந்தியாவில் க்ளோஸ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. வீடியோகான்ல டெலிகாம் யூசர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி சில காரணங்களால பிப்ரவரி 2017லேருந்து டெலிகாம் சர்வீஸை க்ளோஸ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோகான்ல ப்ரீபெய்ட் யூசர்ஸ் மட்டும் 3 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோகான் டெலிகாம் சர்வீஸ் க்ளோஸ் பண்றனால 3 மில்லியன் யூசர்ஸையும் வேற நெட்வொர்க்கு இந்த ஜனவரிக்குள்ள மாற சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சைனீஸ் மொபைல் கம்பெனி ஸ்மார்ட் போன் ZTE நிறுவனம் உலகின் முதல் ப்ராஜெக்ட் CSX, அதாவது கிரவுட் சோர்ஸ் எக்ஸ் என சொல்லப்படும் புது மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CSX எதுக்காகனா ZTE கம்பெனி இப்போ ஒரு மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் 5.5 இன்ச் டிஸ்பிளே சைஸ், 3 GB RAM, 32 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 13 மெகா பிக்சல் பேக் கேமரா, 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 3000 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த CSX எதுக்காகனா இந்த மொபைலோட ஸ்பெசிபிகேஷன் மட்டும்தான் ZTE கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மொபைலோட பேர், இதோட டிசைன் மற்றும் இதோட கலர்ஸை 176 நாட்டுல இருக்கும் மக்கள் ஓட் பண்ற மாதிரி நிறைய மாடல்ஸை அவங்க வெப்சைட்ல வச்சிருக்காங்க. மக்கள் அதிகமா எந்த நேம், கலர் மற்றும் டிசைனை ஓட் பண்றாங்களோ அந்த மாடலை வெளியிடுறது தான் CSX, அதாவது கிரவுட் சோர்ஸ் எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ ஃப்ரீ ஆஃபர்னால நிறைய கம்பெனிஸ் புது ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. வோடாஃபோன் இப்போ புது இன்டர்நெட் பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 297க்கு ரீசார்ஜ் பண்ணா 4GB 3G/4G இன்டர்நெட் கொடுக்குறாங்க, 28 நாட்கள் வேலிடிட்டியுடன். அதிகப்படியா இன்டர்நெட் பயன்படுத்துறவங்களுக்கு ரூபாய் 999க்கு ரீசார்ஜ் பண்ணா 22GB 3G/4G இன்டர்நெட் கொடுக்குறாங்க, 28 நாட்கள் வேலிடிட்டியுடன் கிடைக்குது. சைனா புரோட்டோடைப் எக்ஸ்கேல் கம்ப்யூட்டர் 2020ல வெளியிட போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு செகண்டுக்கு பில்லியன் கால்குலேஷன் இந்த கம்ப்யூட்டர்னால பண்ண முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புரோட்டோடைப் எக்ஸ்கேல் கம்ப்யூட்டர் ரிசர்ச்ல இருக்கிறதாவும் 2020ல அபிஷியலா வெளியிட போறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. அமேசான் கம்பெனி நிறைய புது டெக்னாலஜி இந்த 2017ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் அமேசான் அலெக்சா. இந்த டிவைஸ் ஒரு BMW, பென்ஸ் போன்ற பெரிய கார்ல ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிராவல் பண்றப்போ இந்த டிவைஸ்ல அலெக்சாங்கிற ஆப் இருக்கு. இந்த ஆப்ல வாய்ஸ் ரெகக்னிஷனும் இருக்கு. அதனால நம்ம அமேசான் வெப்சைட்ல எந்த டீட்டெயிலாவது கேட்டா இது பதில் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நம்ம கடையில ஆர்டர் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பத்தியும் தெளிவான டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ல கேட்டு ஆர்டர் பண்ணலாம். இந்த 2017ல நிறைய ஹேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜிமெயில் ஹேக்ஸ் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு.
ஹேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா உங்க ஜிமெயில் ஐடிக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம்ல மெயில் வந்த மாதிரி மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயிலை நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் திரும்பவும் பாஸ்வேர்ட் பேஜ், அதாவது திரும்பவும் லாகின் கேட்குற மாதிரி ஹேக் கோடிங் செட் பண்ணியிருக்காங்க. நீங்க திரும்பவும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடும்போது அதை அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன யூஸ்னா, இப்ப நிறைய பேர் ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்றாங்க. அந்த பேங்கோட மெயில்லாம் ஜிமெயிலுக்கு தான் வரும். அதை வச்சு ஹேக்கர்ஸ் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சேஃபா இருக்க சில வழிகள் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு மெயில் வந்து நீங்க அதை ஓபன் பண்ணி திரும்பவும் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கேட்டா, முதல்ல நீங்க நோட் பண்ண வேண்டியது உங்க பிரவுசரோட மேல் பக்கம் HTTPS செக்யூர் லாக் சிம்பல் கிரீன்ல இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா ப்ராப்ளம் இல்லை, நீங்க திரும்பவும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி ரெட்ல இருந்தா உடனே உங்களோட ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணி திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட ப்ரௌசர் செட்டிங்ஸ்ல இருக்கும் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணிட்டு ஜிமெயில் ஐடி திரும்ப லாகின் பண்ணா சேஃப்னு தெரிவிச்சிருக்காங்க. நோக்கியா 6 இந்த ஜனவரி 19, 2017 சைனால வெளிவிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன் வெளிவரத்துக்கு முன்னாடியே ஆன்லைன்ல அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் 24 மணி நேரத்துக்குள்ள 2,50,000 புக்கிங் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இவ்வளோ நாள் நோக்கியா மொபைல் இல்லைனாலும் மக்கள்கிட்ட இருக்கும் நோக்கியா பிராண்ட் நேம் இன்னும் அழியலன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் நோக்கியா 6 இந்தியால லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. BMW காரோட புது ஆப் வரப்போகுது. உங்க ஸ்மார்ட் போன்ல அந்த BMW காரோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டா உங்க கார் டீசல் லெவல், பேட்டரி கண்டிஷன் போன்றதெல்லாம் அந்த ஆப்லயே காட்டிடும். அது மட்டும் இல்லாம உங்க காருக்கு வெளியே இருந்து இந்த ஆப்ல உங்க காரை லாக் பண்ணிக்கலாம், உங்க ஹெட்லைட்டை ஆன் பண்ணிக்கலாம், உங்க கார் ஹாரன் அடிக்கலாம் மற்றும் நீங்க எங்க இருந்தாலும் உங்க மொபைல் மூலியமா உங்க காரை ட்ராக் பண்ணிக்கலாம். உங்க கார் எங்க இருக்குங்கிறத இதுல இருக்கும் கூகுள் மேப் மூலியமா காட்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் ஹேண்ட் டார்ச் லைட் 1899 வருடம் நார்த் அமெரிக்காவை சார்ந்த டேவிட் மிஷலால் உருவாக்கப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.